ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிவன். மார்க்கெட் ஒரே ரேஞ்ச் பவுண்டா சுத்திட்டு இருக்கு. மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் மார்க்கெட் ரொம்ப வால்டட்டியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விக்ஸோடைய லெவல்ல செக் பண்ணி பாருங்க. இந்தியா விக்ஸ் அரௌண்ட் 15-16க்கு மேல ஜம்ப் அடிச்சிருக்கு. நம்ம ஜனவரி மந்தே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம், இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல சீட் பெல்ட் படுத்துவீங்க, ஏன்னா மார்க்கெட் ஓவர் வால்டட்டியை காட்டும் அப்படின்ட்டு. அந்த வால்டட்டி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபியர். அந்த ஃபியர் என்னன்றத சொல்லலாம், எலெக்ஷனுடைய ஃபியர். எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கட்சி அரியணையில ஏறும், நம்மளுக்கு எந்த பக்கம் மார்க்கெட் போகும் அப்படின்றது தெரியாம தான் நிறைய பேருக்கு தவிப்பு. அங்க எஃப்ஐஎஸ்ஆ இருக்கட்டும், டிஏஎஸ்ஆ இருக்கட்டும், ஒரு என்ன சொல்றது இல்ல, ப்ராஃபிட் புக்கிங், பேனிக் செல்லிங்னா அடிச்சப்போ இறக்கிட்டு இருப்பாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க? பிஜேபி வருமா, காங்கிரஸ் வருமா, இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு லோல வாங்கியிருக்கிறோம், நல்ல ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வித்து 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 லாபமாக மாத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த லாபத்தை அவங்க விற்கும் போது மார்க்கெட்டை கீழே விழாம இருக்கிறதுக்கு டிஏஏ ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டருடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் நிறையவே மார்க்கெட்டுக்குள்ளார உள்ள வந்துடுச்சு அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த வருஷம் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்குதுன்ற டேட்டாவும் பாருங்க, அப்பதான் நல்லா புரியும். ஏன்னா எஃப்ஐஎஸ் போட்டி போடுற அளவுக்கு டிஏஎஸும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, டிஏஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நல்ல நல்ல ப்ராஃபிட் 100%, 200% வச்சிருந்தீங்கன்னா கேபிட்டலை எடுத்துட்டு ப்ராஃபிட்டை உள்ள விட்டுட்டு வெளியே வாங்க, லார்ஜ் கேப் பக்கம் போய்க்கலாம். மார்க்கெட் கரெக்ஷன் ஆனாலும் லார்ஜ் கேப்ல நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூல இருக்கு, அந்த ஸ்டாக்ஸை பொறிக்க வைங்க. போன வருஷத்துல நம்ம எப்படி பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் சொன்னோமோ எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆச்சோ, அடுத்த ரவுண்ட் வந்து லார்ஜ் கேப் பக்கம் திரும்புவாங்க. நான் லார்ஜ் கேப் பக்கம் என்னுடைய போர்ட்போலியோவை 50% ஆஃப் ஷெடியூல ஒதுக்கிட்டேன். 50% தான் மிட் அண்ட் ஸ்மால்ல வச்சிருக்கிறேன். 80% வச்சிருந்தது பொசிஷனை குறைச்சுக்கிட்டேன். அது என்னென்ன ஸ்டாக் ஏதுன்றது பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து ரட்டன் என்டர்பிரைசஸ்ல நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறேன். என்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறேன்னா, 750 குவான்டிட்டி நான் வச்சிருந்ததுல எனக்கு ஒரு 42% ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது 19,000 லாபம். அந்த 19,000த்துல அந்த 19,000 லாபத்தை மட்டும் உள்ள விடல, நான் விட்டுருக்கதே 14,000. அந்த லாபத்திலயும் ஒரு 5,000 எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன டோட்டலி இது வந்து லாப குட்டி தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இங்க இருக்கிற 220 வந்து எங்க போனாலும் எனக்கு கவலை இல்லை. ரிட்டர்ன் இந்தியாவும் சரி, ரிட்டர்ன் பவரும் சரி, ரெண்டுமே லாப குட்டிகள் தான். என்னுடைய போர்ட்போலியோல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு இறங்கினா மீண்டும் வாங்க போறோம், அடுத்த மூவ் எப்படி போக போறோம், இந்த வருஷத்தை இந்த போன ஜனவரியில கிரியேட் பண்ணி இந்த ஜனவரி வரைக்கும் இந்த கங்காரு மார்க்கெட்ல நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கிறோம் ஓபன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, டோட்டலா என்னுடைய போர்ட்போலியோல இப்ப என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்டார் வைஸ்ல அனலைஸ் பண்ணிடுவோம். இங்க லார்ஜ் கேப்ல 45%, மிட் கேப்ல 15%, ஸ்மால் கேப்ல 38%. இதான் என்னுடைய போர்ட்போலியோவை இப்போ நான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னமும் லார்ஜ் கேப்ல இன்னும் ஒரு 20 to 30% ஏத்தி 70% லார்ஜ் கேப்ல இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். டிசிஎஸ் வாங்கியிருக்கோம், வாங்கினதுல இருந்து சம் நெகட்டிவ் பயாஸ் தான், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. 100 ஸ்டாக் பிளான் பண்ணியிருக்கோம், 34 தான் என்ட்ரி போட்டிருக்கிறோம். ஹெச்எஃப்சிஎல் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஆஃப் புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ப்ராஃபிட். டிமேட் வந்து யாருன்னா பைக் உண்டான லெவலா அப்படின்றத வந்து லாஸ்டா நான் சொல்றேன். டிமேட் வந்து இப்போ ஒரு எக்ஸாக்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஏரியால தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிஐ கார்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்தது, கோட்டாக் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து சம் கரெக்ஷன் வரட்டும், நல்ல சப்போர்ட்டுக்கு வரும்போது நானே கட்டாயம் கால் கொடுக்குறேன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் டிமார்ட்டும், இது ரெண்டுத்தையும் நம்மளுடைய இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான சரியான ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, பிஎன்எல் என்ன ஆச்சு பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த பிஎன்எல் ஜனவரியில 18ல இருந்து இன்னி ஒரு காலம் நம்ம எடுத்திருக்கிறது ஒரு 14,000 ரூபாய். அதாவது நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட், சார்ஜஸ் எல்லாம் போகி எல்லாமே ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடே அது இதுன்னு போய் இங்க வந்து நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஈக்விட்டிஸ் மட்டும் தான், ஒன்லி ஈக்விட்டிஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். சாரி, இங்க ரியலைஸ்டு பிஎன்எல் கொடுத்தா என்ன வருது, அதுதான் அந்த 14,000 ரூபாய். அன்ரியலைஸ்டுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 30,000 ரூபாய் இருக்கும்.
நம்மளுக்கு கன்சிஸ்டா இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு 3% பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எடுக்காதீங்க, அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வைங்க மார்க்கெட்ல. இந்த 3% கன்சிஸ்டா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30% நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டா பூர்த்தி பண்ணிடும். ரிலாக்ஸா பிளே பண்ணிட்டு போனாவே வர லாபத்தை எடுத்துட்டு வந்து லார்ஜ் கேப்ல பார்க் பண்ணுங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வச்சு பிளே பண்றோம். அதுல வந்த லாபத்தை வந்து இறங்கி கொண்டு வந்து கொண்டுள்ள லார்ஜ் கேப் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை க்ரோ பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ டிமேட் அண்ட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இந்த 2 ஸ்டாக்கையும் பார்ப்போம். என்ன லெவல்ல இருக்கு, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியால இருக்கா, லாங் டேர்ம் விஷன் எப்படி இருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டாக் தான். அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து 460ல சொன்னோம். ஆல்மோஸ்ட் வந்து இன்வெஸ்டர் டிப் இன் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்னுட்டு 4/11/2023 இது என்னுடைய டெலிகிராம் குரூப், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான குரூப். அந்த குரூப்ல சொல்லியிருப்போம். அதுல யார் யார் பை பண்ணாங்களோ அவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ்ல இருப்பாங்க. நம்மளுடைய போர்ட்போலியோலயும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்விங் எடுத்து முடிச்சுட்டு ரீபைல இருக்கு. அதுலயும் எனக்கு ஒரு 8% இருக்கு. இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் என்ன லெவல்ல இருக்கு, ஏன் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது வந்து ஒரு கண்டென்ட்டாவே கொடுத்துருப்போம். அதை பார்த்து பை பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் தென் டேட்டா பேட்டர்ன்ஸ் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அங்க இருந்து அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகி 50%க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டான். இதுதான் அந்த லாங் அன்வைண்டிங்க்கு உண்டான ஃபேசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்லி வைஸ் சார்ட்ல வச்சுப்போம். இப்போ மந்த்லி வைஸ் சார்ட்ல கிளீனா மார்க்கெட் எங்க வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸாக்டா எங்க ஸ்டூடெண்ட் பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். 450 அந்த ரேஞ்சில். இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் விழுந்ததுக்கு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். அந்த பவுன்ஸ் பேக் வந்து இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். இயர்லி ட்ரேடுக்கு போயிடாதீங்க. 700க்கு மேல பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியலான மூவ் எதிர்பார்க்கலாம். ஒரு 890 இருக்கலாம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வருதான்ட்டு வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு 26% ரேலி எடுக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா ஒரு 43% இது வந்து பியூர்லி பிரேக் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்றது, கிளீனா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது தான் அது வந்து ஒரு ஓபி இருக்கு. அந்த ஓபியை உடைச்சதுன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் குட். இல்ல இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் மோடுக்கு கீழே திரும்பி வருதா பாருங்க. வந்ததுன்னா ரீபை பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 2 பக்கமும் பூவா தலையா அப்படின்ட்டு இருக்கு. மேல உடைச்சு ஸ்ட்ராங்கான கேண்டல் கொடுத்தா யூ கேன் கான்சென்ட்ரேட். இந்த ஸ்விங் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 40-43% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வந்து கீழே உடைச்சதுன்னா பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. எக்ஸாக்டா ஒரு 500 கிட்ட வந்ததுன்னா பை பண்ணுங்க. அண்ட் தென் டிமார்ட். டிமார்ட் வந்து கிளியரா அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரைசிங் வெஜ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுதான் அதோடைய ட்ரெண்ட். எங்கெங்கெல்லாம் போனா பை ஆகுது, எங்கெங்கெல்லாம் போனா செல் ஆகுது அப்படின்றது தெரியும். மார்க்கெட் ஒரு என்ன சொல்றது 2004 இருந்து 1900 இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. எங்க இருந்து கொடுத்தது அந்த ரிட்டர்ன்ஸ்? அப்போ இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இந்த 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ஷன் கொடுத்துருக்கு? ஆல்மோஸ்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 38% தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் மேல போயிட்டு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி அடுத்த மூவ் ஆகும்போது மார்க்கெட் என்ன ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சரியான லொகேஷன் இது அப்படின்றதா சொல்லலாம். கிளியரா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. அப்கமிங் டேஸஸ்ல பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. இல்ல சிப்பு மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ற நண்பர்கள் எவ்ரி லோ ஒரு 3650 அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா அக்குமுலேட் பண்ணிட்டே இருங்க. இது வந்து நெக்ஸ்ட் பூம் ஆகும், பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஐஆர்சிடிசியை சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு என்னுடைய அப்ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல. அப்போ இந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா இந்த ரேஞ்சை உடைக்கும் போது அந்த ரேஞ்சை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஏங்க வாங்க மாட்டீங்க? ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, நல்ல ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்ற போது ஒரு குரோத்துக்குள்ள இருக்க நிறுவனங்களை முதலீடு பண்ணுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். பண்ணுவதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். அப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த ஒரு மூவ் கொடுத்தது என்றால்
ஒரு லாங் டேர்ம்க்கு. சும்மா இன்னைக்கு நாளைக்கு போத்தாவில்ல, ஒரு 1 இயர் 2 இயர்ல 2015ல போய் டார்கெட் அட்டன் ஆகட்டுமே, 100% உண்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ டிமேட்டை வந்து நான் ஸ்லோவா அக்குமுலேட் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஒவ்வொரு லோலையும் ஒவ்வொரு ஸ்டாக்கா கூட வாங்கி குவிச்சு கொண்டே இருப்பேன். டிமேட் கிட்டத்தட்ட ஒரு 50,000 போட்டிருக்கேன். மீண்டும் ஒரு 4-5% கரெக்ஷன் ஆகி ஒரு 200 ரூபாய் குறைஞ்சதுன்னா அங்க போயிட்டு மீண்டும் ஒரு 5 ஸ்டாக்கோ 4 ஸ்டாக்கோ ஷிப் மெத்தட்ல வாங்கணும். ஒரு 1 லேக்காவது இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். பார்ப்போம். அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே சண்டே தான் கிளாஸஸ். பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பர் லேர்னிங் இல்லாம இந்த மார்க்கெட்ல சர்வை ஆக முடியாது அப்படின்றது தான் சொல்லலாம். இதுக்குண்டான ஃபீஸஸ் March 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட். இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபி. என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் தென் விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் போன்பே நம்பர் தான். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். குவரிஸ் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். பார்த்துட்டு கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.